ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாடு, மதுரை அழகர் கோயில் ரோட்டில். இந்த ஹோட்டல் வந்து பாண்டியன் ஹோட்டல் மேரியட்டு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ இது போல் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டோட இன்னொரு ஹோட்டல் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கிறதுக்கான பர்பஸ் என்னென்னா, இந்த எக்ஸிஸ்டிங் பில்டிங் தவிர்த்து 2 மல்டிபர்பஸ் ஹால், அதாவது சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன்டு மல்டிபர்பஸ் ஹாலு, டைனிங் ஹாலு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7 கோடி ரூபா செலவில் வந்துட்டு தமிழ்நாடு டூரிசம் போர்டு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கான இனாக்ரேஷன் இன்றைக்கி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து வர்ச்சுவலாக இந்த புதுசாக கட்டியிருக்க இந்த மல்டிபர்பஸ் ஹாலை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். வீடியோ பிகின் பண்ணும்போது நீங்கள் பார்த்த அந்த ஒயிட் கலர் பில்டிங் வந்துட்டு பழைய பில்டிங், அது ஹோட்டல் தமிழ்நாடோட பழைய பில்டிங்கு. ஸோ அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு ஒரு மேரேஜ் ஹால் இருக்குது. மேரேஜ் ஹால் மல்டிபர்பஸ் ஹால்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹால் பேர் வந்து நாடகம். இப்போ நம்ம பார்க்குற இந்த 2 மல்டிபர்பஸ் ஹால்ஸ் இருக்குல்ல, அட்ஜசண்ட்டாக இருக்க ஹாலில் ஒன்று பேர் இசை, அதாவது இப்போ நம்ம என்ட்ரார ஹால் பேர் இசை, இன்னொரு ஹால் வந்துட்டு இயல். ஸோ இந்த 2 ஹாலு தான் இப்போ புதுசாக வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க இன்றைக்கி. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கிச்சனும் புதுசாக கட்டினது தான். அது நல்ல ஸ்பேஷியஸாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம என்டர் ஆகுது செகண்ட் ஹாலில். இந்த ஹாலோட பேர் வந்து இயல்.
இப்போ நீங்கள் பார்க்குற ஹால் வந்து நாடகம். இது முன்னாடியே வந்து ஹோட்டல் தமிழ்நாட்டில் இருந்த ஹால் தான் அது. இந்த ஹால் வந்து நான் ஏசி ஹாலில் 400 பீப்புள் வந்து இந்த ஹால் வந்து அக்கமடேட் பண்ணோம். இந்த ஹாலுக்கு அட்ஜசண்ட்டாக புதுசாக வந்து ஒரு டைனிங் ஹால் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த டைனிங் ஹாலும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய டைனிங் ஹாலில். இந்த 3 ஹால் தவிர்த்து ஹோட்டலோட பேக் சைடில் வந்து ஒரு வாஸ்ட் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த இடமுமே பார்த்திங்கன்னா பப்ளிக்கை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஏரில் ஈவெண்ட்டு, மேரேஜ், ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த பேக் சைட்லேயும் கண்டக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் சுற்றுலாத்துறை இயக்குநர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களையும் துறையின் சார்பில் நான் வரவேற்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் வகையிலும் உள்நாட்டு மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தினை உயர்த்தும் வகையிலும் பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக மதுரை மாவட்டம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் தங்கும் விடுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விருந்து மண்டபம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டுள்ள உணவக கட்டிடம், தென்காசி மாவட்டம் குண்டார் அணை, திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி, திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா கடற்கரை ஆகிய சுற்றுலா தலங்களில் 18.12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வரவேற்பு மையம், உணவக கட்டிடம், நுழைவு பகுதி வளைவு, பார்வையாளர் கூடம், நிர்வாக கட்டிடம், வாகனம் நிறுத்தும் இடங்கள், நடைபாதை மற்றும் படகுத்துறை உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மாநிலத்தின் சுற்றுலா தலங்களை உலக தரத்தில் மேம்படுத்தும் நோக்குடன் தென்காசி மாவட்டம் குண்டார் அணையில் ரூபாய் 1.50 கோடி மதிப்பீட்டில் சாகச முகாம் மற்றும் சுற்றுச்சூழல் முகாம் தளங்கள், வரவேற்பு மையம், உணவகம் உள்ளிட்ட
இன்று மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் சுற்றுலாவையும் உள்ளூர் வாழ்வாதாரத்தையும் புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் முக்கியமான சுற்றுலாத்தள மேம்பாட்டு திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்றுலாத்துறை இயக்குநருக்கு தற்போது நன்றி சொல்கிறோம். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் 5 புதிய திட்டப்பணிகளை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து சிறப்பித்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.